ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மீ சீரீஸான ரீஇன்கார்னேட்டட் டிராகன் ஹேட்ச்லிங் சீசன் 1 எபிசோட் 4 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஒரு எபிசோடு உங்களுக்கு ரொம்பவே கொஞ்சம் ஸ்லோவாக போரிங்காக போகிற மாதிரி தெரியலாம். நியூ கேரக்டர்ஸ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. பட் எபிசோட பொறுமையாக பாருங்கள், ஏன்னா இந்த எபிசோடோட எண்டிங்லேயே வேறு லெவலில் ட்விஸ்டோட இருக்கும். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரீஇன்கார்னேட்டட் டிராகன் ஹேட்ச்லிங் சீசன் 1 எபிசோட் 4. டோஸ் உயிரோட இருக்கார். ஃபாரஸ்ட்குள்ளே போகணுன்னு மெரியா சொன்னா. மெரியா பிடிவாதமாக இருக்கவும் சரி ஓகே நான் அட்வென்ச்சரர்ஸ் கில்டில் ரெக்வஸ்ட் பண்ணுறேன், அவங்க ஃபாரஸ்ட்குள்ளே போய் தேடுவாங்க, நீ உள்ளே போகாத அப்படின்னு மரியாள் சொல்கிறா. மெரியாவோ சரி ஓகே அப்படின்னு சொல்கிறா. ஹியூமன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிடைக்கணும்னா அப்போ ஃபாஸ்ட்டாக லெவலப் ஆகணும் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்துட்டு அடுத்த வேட்டையை ஆரம்பிக்கலான்னு போகும்போது ஒரு ஸ்லைமை பார்க்குறான். வியோ ஸ்டேட்டஸ் நம்ம ஹீரோ யூஸ் பண்ணா பார்த்தா நம்ம ஹீரோவோட கண்ணு வலிக்க ஆரம்பிக்குது. வியோ ஸ்டேட்டஸ் லெவல் 4க்கு இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அப்படி இருந்தால் அதோட ஸ்டேட்டஸ் நம்ம ஹீரோக்கு கண்ணுக்கு தெரியுது. அந்த ஸ்லைமோட ஸ்டேட்ஸ் ஒன்றும் அந்த அளவுக்கு ஹையாலாம் இல்லை, ஆனாலுமே நம்ம ஹீரோக்கு கண்ணு வலிக்குது. அந்த ஸ்லைம் அப்படியே நம்ம ஹீரோ கிட்ட வருது, ஆனா அது நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணல. நம்ம ஹீரோ அப்படியே டயர்ட் ஆகி கிடக்குறா. இப்ப கண்ணு வலி போயிடுச்சு. அப்படி ஒன்றும் ஸ்பெஷலா இல்ல, அப்புறம் ஏன் எனக்கு இப்படி நடந்துச்சுன்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். டிஃப்ரெண்டான டைரக்ஷன்ல வேட்டையாடலாம் நம்ம ஹீரோ போய் பார்த்தா அந்த இடத்துல பாட் மாதிரி ஒன்று இருக்கு. ஃப்ரூட்ஸ் எல்லாம் அதுல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாமே. அந்த பானையை நம்ம ஹீரோ எடுத்தா அது ஒரு மான்ஸ்டர் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணுது. இதோட பேரு போர்ட்டோ டாய்ஸ்னு போட்டிருக்கு. டாட் டாய்ஸ் மாதிரியா நம்ம ஹீரோ பார்த்து என்ன அட்டாக் பண்ணாலும் இதுக்கு எதுவுமே ஆகல. ஏற்பட்டாலும் ரீஜெனரேஷன் ஆயிக்கிடுது. இதுக்கு ஒரே வழிதான் இருக்கு, உன்னால நீந்த முடியுமா அப்படின்னு நம்ம ஹீரோ அதை தூக்கி ஆத்துக்குள்ள போட்டுருதான். அதுவும் இறந்து போயிருது. நம்ம ஹீரோவும் லெவலப் ஆகுறான். அண்ட் ராங் டோவர் அப்படிங்கிற அந்த டைட்டிலும் லெவலப் ஆகுது. பின்னாடி நிறைய போர்டாட்டாய்ஸ் வரவும் கால் ஆலாய் ஸ்கில்ல யூஸ் பண்ணிருக்கோம் போல நம்ம ஹீரோ பார்த்தா எல்லாம் பயங்கரமா ஒன்னா சேர்ந்து ஒண்ணுக்கு மேல ஒண்ணு நிக்கவோ இவ்வளவுதானா அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துட்டு நேரா டாப்ல இருக்கிற பானையை போய் நம்ம ஹீரோ தூக்கி அப்படியே மத்ததுங்க மேல அடிக்கிறான். எல்லாம் உடஞ்சு இறந்து போயிருது. மீட்டியர் ஆயிட்டு நம்ம ஹீரோக்கு ஸ்கில்லோ கிடைக்குது. நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட் கிடைச்சு லெவல் 30க்கு நம்ம ஹீரோ லெவலப் ஆயிட்டான். ஃப்ளை அப்படிங்கிற ஸ்கில்லோ லெவல் 2க்கு போயிருச்சு. பானை எல்லாம் பெருசா உடஞ்சு போயிருச்சு. தண்ணியை ஸ்டோர் பண்ண முடியாது. சரி ஏதாச்சும் மீட்டை எடுத்து வைக்கிறதுக்கு யூஸ் ஆகும். உடஞ்ச பானையில நல்லா இருக்கிறத எடுத்துட்டு போறோம். ஹியூமன் டிரான்ஸ்ஃபர்மேஷனை கிடைக்கிறதுக்கோ லெவலப் பண்றதுக்கோ என்ன பண்ணணும்னு தெரியலையே நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு போகும்போது ஏதோ ஒன்று நடந்து போற சவுண்ட் கேட்குது. என்ன நம்ம ஹீரோ போய் பார்த்தா தூரமா இருக்கீங்க, வியோ ஸ்டேட்டஸ் யூஸ் பண்ண முடியாது, அதோட பேரை வேணா சொல்லலாம்னு சொல்லவும் கிளேபியர் அதுதான் அதோட ஸ்பீஷிஷன் பேரை மட்டும் காட்டவும் ரெக்கவரி எபிலிட்டி இருக்கா அப்படின்னா ஒரே அட்டாக்ல இதை தோக்கடிச்சாதான் உண்டு. கிளேபியர் அப்படின்னா கிளேவால செஞ்ச பியர்னா கிளேவை வச்சு நான் பாத்திரங்கள் செய்ய முடியும். அது என்ன நோட்டீஸ் பண்ணல, சர்ப்ரைஸ் அட்டாக் பண்ணிடலான்னு மரத்து மேல ஏறி டைரக்டா நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண போறோம். பார்த்தா ஃப்ரண்ட் சைடு மான்ஸ்டர் மாதிரி இருக்கு. நீ பியரே இல்ல, அந்த பேரை வச்சுக்கிற உனக்கு தகுதி இல்லைன்னு நம்ம ஹீரோ சொல்றா. ரோலிங் ஆகி அது பின்னாடி போய் அட்டாக் பண்ணா டக்குன்னு அது ரீஜென்ரேட் ஆயிருது. நம்ம ஹீரோ ஒரு அட்டாக் பண்ணாலும் அது பாதிக்கு மேல குறையுது. பட் அது ரீஜென்ரேட் ஆயிருது. ஸோ ஒரே அட்டாக்ல அதை கொண்டா மட்டும்தான் உண்டு. மீட்டர் ஆயிட்டா இப்போதைக்கு ஸ்ட்ராங்கான பவர் நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு அட்டாக் பண்ணிட்டு இருந்தா சாண்டு ஸ்டாம் ஒன்று வருது. பார்த்தா இப்போ அது முதுகுக்கு பின்னாடியும் முள்ளா வந்துருது. இதெல்லாம் சீட்டிங். இப்போ நான் உன்னை எங்கட்ரா அட்டாக் பண்ணுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குறான். சாண்ட் ஸ்டாமை யூஸ் பண்ணதுனால அது எம்பி கம்மி ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் இது ரீஜென்ரேட் ஆகிறது கஷ்டம் நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறான். ஊசியா இருக்கிற அதோட பாடியை தூக்கி அடிச்சா அந்த கிளே அப்படியே உருகவும் புரிஞ்சு போச்சுவோம். பாடி வேக் ஆயிடுச்சுன்னு அது கையை துண்டா நம்ம ஹீரோ எடுத்து ஒரு பால் மாதிரி அதை ரெடி பண்ணி மீட்டிரைட் ஸ்கில்லோட சேர்த்து டிராகன் பத்தியை யூஸ் பண்ற சாவடிக்கிறான். வாக்கிங் எக்குங்கிற டைட்டில் இருக்கிறதுனால எக்ஸ்ட்ராவா எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட் கிடைக்குது. லெவல் 33க்கு நம்ம ஹீரோ லெவலப் ஆகுறான். கிராக்கர்னு ஒரு ஸ்கில் கிடைச்சிருக்கு. ஓ அப்படி பண்ணதுனால அது நட் கிராக்கர். அதுவோ கரெக்ட் தான் நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறான். கிளேவை வச்சு இப்போ பார்ட்ஸை மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷேப்ல வச்சதுக்கு அப்புறம் டிராகன் பிரத்தை யூஸ் பண்ணி அதை ஹீட் பண்றான். அது கூலிங் ஆகிற வரை வெயிட் பண்ணா போதும், அது ஸ்ட்ராங்கா மாறிடும். கேப்ல சாப்பாடை எடுத்துட்டு வருவோம். நம்ம ஹீரோ வெளியே போறான். இது லைட்னிங் மஷ்ரூம். பக்கத்துல இருக்கிற நியூட்ரியன் பிளான்ஸ் எல்லாம் உறிஞ்சு இது சாப்பிட்டோம். டேஸ்டா இருக்கும், பட் இதுல பேரலைஸ் எஃபெக்ட் இருக்கு அப்படின்னு சொல்லவும் பேரலிசிஸ் பாய்ஸ்னா இப்போ வேணா நம்ம ஹீரோ தூக்கி போட்டுருக்கோம். செடிக்கிட்ட நம்ம ஹீரோ போனா அந்த செடி நம்ம ஹீரோவை சாப்பிட்டு டக்குன்னு அதை நம்ம ஹீரோ கட் பண்ணிருக்கோம். செடி எல்லா அனிமலையும் சாப்பிட்டு டைஜஸ்ட் பண்ணிடும். பட் சால்ட்டை இதால டைஜஸ்ட் பண்ண முடியாது. இதுக்கு கீழே சால்ட் தங்கி இருக்கும்னு சொல்லவும் செடிக்கு கீழே இருக்கிற நிறைய சால்ட்டை நம்ம ஹீரோ எடுத்து வச்சுக்கிறோம். பேச்ச மீறியும் மெரியா வந்துட்டு ஃபாரஸ்ட்குள்ள போய் டோஸை தேடலாம் அப்படின்னு முடிவு பண்றா. அட்வென்ச்சரஸ் வர லேட் ஆகி டோஸ் அதுக்குள்ள இறந்துட்டா. ஃபாரஸ்ட் விளிம்புல தானே அவர் சுத்திட்டு இருந்தாரு. ஸோ நான் ஃபாரஸ்ட்டுக்கு உள்ள போல விளிம்பு ஃபுல்லா நான் தேடி பாக்குறேன் அப்படின்னு சொல்லி தான் மெரியா தேடிட்டு இருக்கா. அன்னைக்கு அவங்க கூப்பிடும் போது நான் போகாம இருந்திருந்தா அவங்களும் உள்ள போயிருக்க மாட்டாங்க, என்னாலதான் இறந்துட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லி மெரியா வருத்தப்பட்டு இருக்கா. சில டார்க் வான்லாம் அவளை அட்டாக் பண்ண வருது. பட் முடிஞ்ச அளவுக்கு அவளே அதை சமாளிச்சுட்டு இருக்கா. மான்ஸ்டர் மஷ்ரூம் தேவையான நியூட்ரியன்ஸ் அடைஞ்சதுக்கு அப்புறம் இது ஒரு மான்ஸ்டரா எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சு நியூட்ரியன்ஸ் இதுல இருக்குன்னு சொல்லுவோம். அப்ப சமைச்சு சாப்பிட வேண்டியதான் நம்ம ஹீரோ முடிவு பண்றான். குட்டியோண்டு காளான் இருக்கு, கோல்டுக்கு ஈக்குவலா இதை வேல்யூ பண்ணுவாங்க. ஹாலியூசினேஷன் எஃபெக்ட் இது கொண்டு வரன்னு சொல்லுவோம். அப்ப இது ட்ரக்ஸா அப்படின்னு சொல்லி டக்கு நம்ம ஹீரோ அதை எரிச்சிருக்கோம். ட்ரக்ஸ் நம்ம ஹீரோ சொல்லுவோம். லிட்டில் ஹீரோ டைட்டில் ரிவைவ் ஆயிருக்கு அப்படின்னு டிவைன் வாய்ஸ் சொல்லுது. பைப்பர்ஸ்னு ஒரு ஃப்ரூட் நம்ம ஹீரோ கண்டு
கண்டுபிடிக்கிறான். ஹியூமன்ஸ் வேர்ல்டுல இது ரொம்பவே காஸ்ட்லி, ஏன்னா இது சீசனிங்கான நோபல் டீ மட்டுமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருள்னு சொல்லவும் நம்ம ஹீரோ அது எல்லாத்தையும் கேதர் பண்ணி வச்சுக்கிறான். இதுக்கு மேலேயும் நான் உள்ள போனா ரொம்ப டேஞ்சரஸ், வேணா இன்னும் கொஞ்ச தூரம் உள்ள போய் தேடிட்டு அப்புறம் திரும்ப போயிருந்தேன் அப்படின்னு மிரியா யோசிக்கிறா. மஷ்ரூம்லயே லைட்டிங் மஷ்ரூம் நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிருக்கான். அது ரூம்குள்ள லைட்டை வர வைக்குது. நம்ம ஹீரோ செஞ்ச பாத்திரங்களும் ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஹீரோ இப்ப வேற லெவல்ல குக்கிங் பண்றான். சால்ட் சீசனிங் இதெல்லாம் போட்டதுனால சாப்பாடு ரொம்பவே அருமையா இருக்கு. சால்ட் போட்டாலே சாப்பாடு வேற லெவல் தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ என்ஜாய் பண்ணி சாப்பிட்டு முடிக்கிறான். மிஸ்டர் குக்குங்கிற டைட்டில் லெவல் 2க்கு இன்க்ரீஸ் ஆகுது. பாத்திரத்துல தண்ணி ஒழுகுது. சரி வேற பாத்திரம் செஞ்சுக்கலாம் நம்ம ஹீரோ யோசிச்சா. செராமிக் ஆர்டிசன்ங்கிற டைட்டில் நம்ம ஹீரோக்கு கிடைக்குது. இப்போ இந்த வில்லேஜ்குள்ள, அதாவது எக்ஸாக்ட்லி இந்த ஃபாரஸ்ட்குள்ள 2 பேர் வந்துட்டு இருக்காங்க. மிஸ் மெல்டியா எந்திரிங்க நம்ம வந்துட்டோம்னு ஒரு பொண்ணு கூப்பிடுறா. இந்த நோவா ஃபாரஸ்ட்டை தான் இன்வெஸ்டிகேட் பண்ணுமான அட்வென்ச்சரஸ் தான் அங்க வந்திருக்காங்க. ஹீரோனோட அந்த கேவ் வீட்டையே வேற லெவல்ல மாத்திட்டான். உல்ஃபோட உள்ள நம்ம ஹீரோ தனியா எடுத்து வச்சுக்கிறான். பெப்பர் சால்ட் போட்டு மீட்டை நம்ம ஹீரோ காய வைக்கிறான். பார்த்தா மங்கீஸ் அது திருடிட்டு நம்ம ஹீரோ செம டென்ஷனா அதை போய் துரத்துறான். மொத்த ஸ்டாக்கையா அதுங்க காலி பண்ணிடுச்சுங்க. அதுங்களை நான் சும்மா விட மாட்டேன். பாய்சன் கலந்த இந்த மீட்டை வச்சு அதுங்களை சாவடிச்சிட வேண்டிதான். நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. பாய்சன் கலந்த மீட்டை வச்சுட்டு இப்ப பார்த்தாலே எது பாய்சன் இல்லன்னு என்னால கண்டுபிடிச்சிட முடியும். வருஷம் இருக்கு, இதை நான் டெக்கரேஷனுக்கு யூஸ் பண்ணலாம் நம்ம ஹீரோ யோசிக்கும் போது கொட்டியோண்ட ஒரு டிராகன் மாதிரி ஒண்ணு வந்து நிக்குது. நம்ம ஹீரோவையே பார்த்துட்டு இருக்கு. வனம் பிரின்சஸ்ன்னு போட்டிருக்கு. அதோட எல்லா ஸ்கில்லுமே வனம் சம்பந்தப்பட்டதா தான் இருக்கு. ஓடி போக்குவோ பின்னாடி நம்ம ஹீரோக்கு மேல ஏதோ அட்டாக் நடக்குன்னு திரும்பி பார்த்தா அந்த வனம் பிரின்சஸ் தான் டிஸ்ட்ராக்ட் பண்ணி நம்ம ஹீரோவை வந்து கடிச்சிட்டு தூரமா போய் நிக்குது. பாய்சன் ரெசிஸ்டன்ஸ் இருந்துமே கூட நம்ம ஹீரோக்கு அந்த பாய்சன் அப்படியே உடம்புல பரவ ஆரம்பிக்குது. இந்த வனம் பிரின்சஸோட பாய்சன் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கு. நம்ம ஹீரோ அப்படியே மயங்கி விழறான். அந்த வனம் பிரின்சஸ் வெள்ளத்தனமா பார்த்துட்டு இருக்கு. இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. ஸோ நம்ம ஹீரோ வந்துட்டு செடியோ மஷ்ரூமோ இல்ல சாதாரண பாய்சன் எல்லாம் சாப்பிட்டா நம்ம ஹீரோக்கு எதுவும் ஆகாது. வனம் பிரின்சஸ் வந்துட்டு பாய்சன் மாஸ்டர் அப்படிங்கிற ஒரு ஸ்கில்ல தான் நம்ம ஹீரோ மேல யூஸ் பண்ணிருக்குங்கிறதுனால அதை நம்ம ஹீரோவால ரிஃப்ளெக்ட் பண்ண முடியல. ஸோ ஸ்கில்ல எதிர்க்கிறதுக்கு நம்ம ஹீரோ கிட்ட ரெசிஸ்டன்ஸ் இல்லைங்கிறதுனால தான் இப்போ நம்ம ஹீரோ அப்படியே மயங்கி கீழே விழுந்துட்டா. என்ன நடக்க போது நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.